Please subscribe Sadhguru Sai Creations. ஏப்பமாக வந்துட்டுருக்கு, தூங்க முடியல, நெஞ்சு அடைச்ச மாதிரியே இருக்குது. இந்த உணவு குழாய் அது சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த ஆர்கன்ஸ் உங்களுக்கு பிளட்டு போகாது. அப்போ என்னாகும்? மூளை சுருக்கம் ஏற்படும், கிட்னி சுருக்கம் ஏற்படும், சிறுவயிறு பெருவயிறுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், பார்த்தா பெருத்த வயிறாக இருக்கும். ஹார்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புலாம் உள்ள போய் லாக் ஆக ஆரம்பிக்கும். அதே நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக், ஹைப்பர் கேஸ்ட்ரிக், தொண்டை செருமல், ஏதோ ஒன்று உருண்டுகிட்டே இருக்கிற மாதிரி நினைக்கிற விஷயம் அத்தனையும் 5 நாட்களில் காணாமல் போகும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய மருத்துவ பதிவுகள் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகத்துவத்திற்குள் மிக முக்கியமான ஒன்று. அதான் மகாத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மருத்துவம். அந்த மகாத்துவம் என்றைக்கு டவுன்லோடில் போகுதோ இல்லை அது ஃப்ரீக்வன்சி கம்மியாகுதோ அப்போ தான் பார்த்திங்கன்னா வியாதிங்கிற விஷயமே வருது. இன்றைக்கி எல்லாரும் கஷ்டப்படுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சரியான உணவு சாப்பிடாமல், சரியான நேரத்தில் சாப்பிடாமல் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்பிடுது, நெஞ்சில் அடைச்ச மாதிரியே இருக்குது, ஹைப்பர் கேஸ்ட்ரிக் இருக்குது, ஏப்பமாக வந்துட்டுருக்கு, தூங்க முடியல, நெஞ்சு அடைச்ச மாதிரியே இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. இப்படி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம உணவு குழாயில் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் க்ளோஸ், இந்த ஃப்ரிக்ஷன் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சுருங்கி வரையும் கரெக்டாக மூடும், உணவு போனோன்னு டக்குனு திறக்கும். இதே மாதிரி இப்படி இருக்கிற விஷயம் லாக் ஆகியே இருக்கும். அந்த இடத்துல ஒரு வைரஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், இல்லைன்னா வெள்ளை பூத்து இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தொண்டை குழாய், உச்சி முதல் பாதம் வரை அப்படிங்கிற மாதிரி தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான். ரொம்ப சிம்பிளாக நாள்பட்டு எத்தனையோ வருஷமாக அந்த பிரச்சனையில் அடிபட்டு இருக்கேன். நெஞ்செரிச்சல் பார்த்திங்கன்னா நெஞ்சில் தேங்கின மாதிரி இருக்குது, புளிச்ச ஏப்பம், ஹார்ட் பர்னிங், தொண்டையில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. நானும் தண்ணி குடிச்சு பார்க்குறேன், ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய தொண்டை குழாய் சுருங்கல் இந்த இடத்துல இருக்கும் கரெக்டாக. அதனால் ஏற்படக்கூடிய வறட்சினால் தைராய்டு கிளாண்ட் வீக் ஆகி தைராய்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். இந்த உணவு குழாய் அது சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த ஆர்கன்ஸ், அதுக்கு சம்மந்தப்பட்ட வயிறு, சிறுவயிறு பெருவயிறுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், பார்த்தா பெருத்த வயிறாக இருக்கும். அதுதான் சிறுகுடல் பெருகுடலுக்கான சம்மந்தம் இது. ஸோ இது எல்லாம் எங்கே போகுது? நம்மளுடைய சோலார் பிளெக்ஸில் இருக்கக்கூடிய இயங்காமல் இருப்பதனால மட்டுமே. செங்குமரி என்ற ஆலிவரா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆலிவராவை இது டோட்டலாக நீங்கள் உங்கள் உடம்பை விட்டு பிரச்சனையாக தூக்கிடணும்ப்பா, நான் ஃப்ரீயாக தூங்கணும்ப்பா, உடம்பு கடகடன்னு இருக்கணும், வளவலன்னு போகுதுப்பா, எனக்கு எனர்ஜி இருக்குது, அப்பப்போ பார்த்திங்கன்னா மயக்கம் வர மாதிரி இருக்குது, கேஸ் போய் உள்ளே உட்காந்துரும், அங்கே ஆக்சிஜன் போகாது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட்டு போகாது. அப்போ என்னாகும்? மூளை சுருக்கம் ஏற்படும், கிட்னி சுருக்கம் ஏற்படும், ஹார்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புலாம் உள்ள போய் லாக் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மூச்சுக்குள்ளே சுருங்கி விரிகிற தன்மையில் பிரச்சனை இருக்கும். இப்போ இவ்வளோது எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸில் இருக்குது. ஏன்னா இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு முக்கியமான மருத்துவம்னு கேட்டிங்கனாக்கா அதிமதுரம். அதை பாருங்கள், அதிமதுரம் பவுடராக கிடைக்கிது, நாட்டு மருந்துகளில் வாங்கிக்கோங்க. இந்த ஆலிவரா இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் மேலே உள்ள தோலை நீக்கி ஒரு 7 தடவை கழுவிட்டிங்கன்னா இந்த கசப்பு அகன்று விடும். அதை பற்றி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க, அதிமருத்துவ மேலே தூவுங்க. அதில் உங்களுக்கு ஒரு வேளை சர்க்கரை குறைபாடு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுக்கலாம். ஒருவேளை எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரை லேசாக எடுத்துக்கோங்க. இதை மட்டும் ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுங்க. 5 நாட்களில் குணம் தெரியும். இதை அப்படியே ரெகுலராக சாப்பிட்டுவாங்க. ஆலிவராக்கு எங்கெங்கே போகிறது? நர்சரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும், வாங்கி 2-3 தொட்டி வச்சுக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்லாம் சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கள் வீடியோ தேடி கொடுக்குறாங்க இப்போல்லாம். அதேமாதிரி காய்கறி கடை, காலையில் இந்த வாக்கிங் ஸ்பாட்லலாம் போனாக்கா இன்றைக்கி ஆலிவரா ஜூஸ் கொடுக்குற இடத்துல போய் கேட்டு வாங்கினா தருவாங்க. ஆக மொத்தத்தில் எனக்கு ஜெல்லாக கிடைக்கல, ஜூஸாக மட்டும் கிடச்சிருதுன்னா ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த ஜூஸாக ஒரு டம்ளர் வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு, இல்லைனா பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது ஒரு வேளை கிடைக்கலனா எங்கே ஜூஸ் கொடுக்குறாங்களோ ஆலிவரா ஜூஸ்னால் காலையிலே போய் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதிமதுரம் ஒரு டீஸ்பூன் போட்டு கலக்கி அதில் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிருங்க. 5 நாளில் உங்களோட ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சரியாக போகும். வயிறோட பெருமல், அதே நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக், ஹைப்பர் கேஸ்ட்ரிக், தொண்டை செருமல், ஏதோ ஒன்று உருண்டுகிட்டே இருக்கிற மாதிரி நினைக்கிற விஷயம் அத்தனையும் 5 நாட்களில் காணாமல் போகும். பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். சரி, அது அப்படியே ஈவினிங் அம்மான் பச்சரிசி பவுடர், அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. சார் இதோடு சேர்த்து இந்த அதிமதத்தோடு சேர்த்து இந்த பவுடரையும் சேர்த்து போட்டுக்கலாமா? வேண்டாம். அம்மான் பச்சரிசியோட குணம் வேறு. அதனால் ஈவினிங் டைமில் சாயந்தரம் டைம் டீக்கு முன்னாடி ஒரே டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துருங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்களேன் ஒரு 48 நாள். உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள், கேஸ்ட்ரிக், தேங்கி நிற்கக்கூடிய விஷவாயு காற்று, லங்ஸில் இருக்கக்கூடிய கிருமிகள், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய, அதை சொல்லுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஹார்ட்டில் இருக்கக்கூடிய கேஸ் வெளியில் எடுத்துருங்க. இந்த அதிமதுரம் சூப்பரான வேலை பார்க்கு. ஸோ அதிமதுரம்னா உங்களுக்கு சுகரை கூட்டுமா? மதுரம்னா இனிப்பாச்சு சார். அதிமதுரம் உங்களுக்கு இனிப்பு தான், ஆனால் சுகரை கூட்டாது.
நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓவர் இனிப்பான இருக்காது. அந்த மூலிகைக்கான ஒரு இனிப்பு சத்து இருக்கும். ஸோ அது உடம்போடு சேர்ந்து இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆக மொத்தத்தில் உங்களுடைய இத்தனை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஸோ இதோட பின்விளைவுகள் பார்த்தோம்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய எல்லா இயக்கத்தையும் பார்த்திங்கன்னா முடக்கி போட்டுவிடும். ஏன்னா மூளைக்கு ஆக்சிஜன் போகாது, இங்கே வயிறு உப்பிடும் ஃபஸ்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஏப்பம் வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க, இல்லைன்னா ஒரு கூட்டத்தில் உட்காந்துருப்பீங்க. அதனால் மட்டும் நீங்கள் அடக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் ஒன்று ஏப்பம் வந்து வாய் வழியாக போகும், இல்லைன்னா கேஸாக பிரிஞ்சு போகும். இது போகாமல் நின்றுச்சுன்னா அதான் சொல்லுவாங்க அடைச்சி போட்ட மாதிரி இருக்குது, கட்டை போட்ட மாதிரி இருக்குது. இது அப்படியே என்னாகும், மண்டைக்கு போய் உட்காந்துக்கும். அதுதான் என்ன பண்ணும், சிறு சிறு ஏர் பிளாக்காக போய் உள்ளே உட்காந்துட்டு தலைவலி உற்பத்தி பண்ணும். அதேமாதிரி ஆக்சிஜன் உள்ளே போகாது, அப்புறம் என்னாகும், பிளட்டும் உள்ளே போகாது. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது, மயக்கம் வந்து விழுந்துருவாங்க. ஏன்னா மேலே அது லாக் ஆகிடுது இல்லையா. அதே தான் இப்போ உங்கள் சுண்டு வரல் இருக்குது, ஒரு ரப்பர் பேண்டை போட்டு விட்ருங்க, அடுத்த 10 நிமிஷம் இந்த செவந்து கருத்து போயிடும். அதேமாரி தான் நம்ம கழுத்தில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரி லாக் போய் ஏர் லாக் உட்காந்துருக்கும். அப்போ என்னாகும், அதே மாதிரி செவந்து கருத்து போகும்போது ரத்தம் மேலே போகாமல் பிரச்சனைகள் பலவாறாக ஸ்ட்ரோக் அடிக்கிறது. ஸோ அதனால தான் இது முக்கியமான விஷயம். இந்த அதிமதுரமும் சோற்றுக்கற்றாலையும் நீங்கள் எடுக்குங்க. ஒருவேளை இது எனக்கு கிடைக்கவே இல்லை, சோற்றுக்கற்றாலை கிடைக்கலாம், வெறும் அதிமதுரத்தை ஆகிடுங்க. வெறும் அதிமதுரம் தண்ணியில் காலையில் வாமான வாட்டரில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு டீஸ்பூன் போட்டு குடிச்சிருங்க. அதே மாதிரி ஈவினிங், இதுலேயே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த ஆலிவேரா ஜெல்லோடு எடுத்திங்கன்னா பர்மனெண்ட் ரிலீஃபு, வயிறு குளிரும், வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், பல விஷயங்கள் சேரும். கிடைக்காத பட்சத்தில் அதிமதுரம் மட்டும் எடுங்க. அதேமாதிரி ஈவினிங் அம்மான் பச்சரிசி பவுடர். அம்மான் பச்சரிசின்னு சில பேர் கேட்குறாங்க, பச்சை அரிசியில் அது ஒரு வெரைட்டியாக? அப்படி கிடையாது. அது மூலிகையுடைய பெயர். மிக மிக முக்கியமான மூலிகை. தொண்டை முதல் ஆசன வாயு வரை, அதாவது ஆசன வாயு, இந்த கோலன் கேன்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா கோலன் கேன்சர் க்யூர் ஆகும், பேலன்ஸ் ஆகும். வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர்ஸ், இது எல்லாமே சரி பண்ணாலே போதுமான விஷயம். இது சரி பண்ணும். ரெகுலராக வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, எனக்கு அல்சர் இருக்குது சார், எது சாப்பிட்டாலும் நெஞ்சேரின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அம்மான் பச்சரிசி ஒரு வரப்பிரசாதம். கோலன் கேன்சர் இருக்குது, இல்லை வேறு எந்த கேன்சர் இருக்குது, இது மருந்தோடு இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக க்யூர் கிடைக்கும். பயப்பட தேவையில்லை. இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஒரு ட்ரிக்ஸ். அதாவது மருத்துவத்தில் மகாத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மகத்துவம் அதுக்குள்ளே அடங்கியிருக்க விஷயந்தான். இதை மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயம் தான். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.